நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி டாமினார் 400 வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டியை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து சிட்டியில் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து இதுதான் எடுத்து போயிட்டுருந்தேன். சிட்டியில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ ஹைவேலையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டி பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. 2023 டாமினார் 400க்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டோரிங் செட்டாக மாற்றிருக்காங்க இந்த வண்டியை. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த பெரிய வைசராக இருக்கட்டும் அண்ட் நக்கிள் கார்ட்ஸாக இருக்கட்டும், பின்னாடி கொடுத்துருக்க இந்த லக்கேஜ் மவுண்ட்டாக இருக்கட்டும், இந்த பில்லியன் பேக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வண்டி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டோரிங் பைக்காக வந்து பஜாஜ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரே வேரியண்ட்டில் தான் வருது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டோரிங் கிட்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வண்டியோட லுக்கை வந்து இன்னும் வந்து பல்காக மாற்றிருக்கு, இன்னும் போல்டாக மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கலர் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு பெரிய பைக் ஃபீல் கொடுக்குது அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் வண்டியோட ஓவரால் ஃபிட் ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. ஸ்விட்சஸ் வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கொடுத்த எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல ப்ரீமியமாகவும் ஃபீல் ஆகுது. ஒரு சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பேனல் கேப்ஸ் அப்படின்றதுக்கு, ஸோ இங்கெல்லாம் வந்து பேனல் கேப் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஃபிட் ஃபினிஷ் லெவல்ஸ்லாம் வந்து எந்த விதமான குறையுமே இந்த வண்டியில் இல்லை. இந்த வண்டியோட ஹெட்லாம்ப், டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மூணுமே வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் செட்டப் வந்து பார்க்கறதுக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நைட் டைமில் ரைட் பண்ணும்போது ஒரு சூப்பரான விசிபிலிட்டி கொடுக்குது. லோ பீமாக இருக்கட்டும், ஹை பீமாக இருக்கட்டும், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது. பஜாஜ் வந்து அவங்களோட N160லேயே வந்து ஒரு சூப்பரான ஹெட்லாம்ப் ரீச் கொடுத்துருந்தாங்க. டாமினார்லாம் சொல்லவே வேணாம், இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஹெட்லாம்ப் ரீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைவேஸில் ரைட் பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடான டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரியாக மேலே இருக்கிறது கொடுத்துருக்காங்க, கீழே வந்து டேங்க் பக்கத்தில் செகண்டரி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி கிளஸ்டர் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களால் வந்து இந்த செகண்டரி கிளஸ்டரை பார்க்க முடியாது. அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கிளாக் அங்கே வருது, ஓடோமீட்டர் இருக்குது. அண்ட் நீங்கள் டாகிள் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிப் 1, ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோன்ற பட்டன் இருக்குது. அந்த இன்ஃபோன்ற ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரைமரி கிளஸ்டரில் வந்து டீட்டெயில்ஸ் மாற்றுறதுக்கு வந்து அந்த இன்ஃபோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலான்றது நான் சொல்லிடுறேன். அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்ஸ், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரைமரி கிளஸ்டரில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அங்கே வந்து என்ஜின் கில் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். அண்ட் சைட் ஸ்டாண்ட் வந்து ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, அங்கேயும் கிளாக் இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூ எப்போ வருது, எத்தனை கிலோமீட்டர்ஸில் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம் ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர்லேயே கொடுத்துது. இந்த கிளஸ்டர் வந்து நீங்கள் பிரைட் சன்லைட்டில் ரைட் பண்ணும்போதும் சரி, நைட் டைமில் ரைட் பண்ணும்போதும் சரி, இந்த நெகட்டிவ் கிளஸ்டர் வந்து நல்ல விசிபிலிட்டியாக தான் இருக்குது. என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த செகண்டரி கிளஸ்டரில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பிரைமரி கிளஸ்டர்லேயே கொடுத்துட்டு சிங்கிள் கிளஸ்டராக சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் தான் தோணுது. ஏன்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்குது. அதை பஜாஜ் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். டாமினார் 400ஓட அடுத்தபடியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஒரு 17 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ராடான 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 150/60 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ரேடியலில் தான் வருது. எம்ஆர்எஃப் ரெவ்ஸுக்கு பதிலாக வேறு டயர் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்னோட CB 300R வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஹை அண்ட் செக்மெண்ட்ஸ்க்கு, இந்த ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்க்கு வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து ஹைவேஸில் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் டாமினாருக்கும் இருக்குது. ஸ்டெபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப் ஒரு ப்ராடான ஒரு USD ஃபோக் செட்டப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கம்ஃபர்ட் லெவல்ஸில் வந்து இந்த வண்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 320mm வருது, ரியரில் வந்து ஒரு 230mm கொடுத்துருக்காங்க. அண்ட் டாமினார் 400 ஆஸ் யூஷுவல் ஒரு டுவெல் சேனல் ABS செட்டப்பில் வருது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 153mm கொடுத்துருக்காங்க. நான் வந்து சோலோவாக இந்த வண்டியை வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் வந்து மேடு பள்ளத்தெலாம் ஏற்றி இறக்கிட்டேன். எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து கீழே இடிப்படுது அப்படின்ற விஷயமே இல்லை. இந்த வண்டியோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்கான வீல் பேஸ் தான். ஸோ நீங்கள் யூட்டர்ன்ஸ்லாம் வந்து போகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதை தாண்டி நீங்கள் வந்து டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணுறதும் வந்து ஒரு 200cc இல்லை வந்து 150cc ரைட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்காது, கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 800mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங்கான சீட் செட்டப் தான், ஒரு ப்ராடான சீட் செட்டப் தான்.
ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ், டாலர் ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி ஓட்டிக்கலாம். டூரிங்லாம் போகும்போது பர்ஃபெக்டாக செட் ஆகும். பில்லியன் சீட்டும் வந்து ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் லெவல்ஸில் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஒரு சின்ன பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் என் ஹைட் வந்து 5'6", எனக்கு எந்த லெவலுக்கு வந்து கம்ஃபர்ட்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களே. ஸோ நான் ஏறி உட்காடுறேன், என்னால் 2 காலையும் வந்து பிளான் பண்ண முடியுது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஹேண்டில் பாஸ் வந்து ஒரு நல்ல டாலான ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பாஸ் எடுத்தோம், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸும் வந்து சென்டர் செட் தான். ஸோ நீங்கள் லாங்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். கம்ஃபர்ட் லெவல்ஸில் இஷ்யூஸே இருக்காது. அண்ட் சீட்டும் வந்து நிறையா கேப் இருக்குது, ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் இங்கே வந்து லெக் ரூமும் கரெக்டாக தான் இருக்குது, எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாமினார் 400 தாராளமாக கொடுக்கும். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம Q&A செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களா வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் டாமினார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பில் குவாலிட்டி வந்து ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே தான். குவாலிட்டி வந்து புவர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியலாக இருக்கட்டும், வண்டியோட ஓவரால் பில் குவாலிட்டியாக இருக்கட்டும் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது போன வருஷத்தோட ப்ரைஸிங் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 5000 ருபீஸ் தான் வந்து ப்ரைஸ் ஆட் ஆயிருக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்க்கு. அது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ வெயிட் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது, டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்கீங்கன்னா, வென் கம்பேர்ட் டு அதர் பைக்ஸ் இந்த சிசியில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு 150 சிசிலேருந்து அப்கிரேட் ஆகுறீங்க, ஒரு டாமினார் 400 வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெவியான பைக் தான். 193 kgs அப்படின்றதுனால ஆப்வியஸாக ஹெவியான பைக் தான். ஹேண்டில் பாஸ் வந்து நல்லா அப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால டிராஃபிக்கில் கொஞ்சம் ஈஸியாக ரைட் பண்ண தான் முடியுது. 1 or 2 டேஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும் கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் இந்த வண்டியை வந்து ஒரு 3 நாள் கண்டினியூஸாக வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு இந்த வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். ஈவினிங் டிராஃபிக் டைம் தான் ரைட் பண்ணுறேன். எனக்கு வந்து மேஜராக வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வெயிட் வந்து 193 kgs பேப்பரில் பார்க்கும்போது தெரியுது, ஆனால் ஹேண்டில் பாஸில் ரொம்ப ஹெவியாலாம் வந்து ஃபீல் ஆகலை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் எப்படி ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட் அண்ட் வந்து ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அண்ட் டே டு டே பேசிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பழகிடும். அண்ட் இந்த ஹெவினஸ் இருக்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி. கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் இல்லை அப்படின்னா ஹைவேல வந்து ஒரு சூப்பர் கம்ஃபர்ட்டாக டாமினார் 400 கொடுக்காது. அதை இந்த வண்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபீல்ன்றது இருக்கணும். அது ஆப்வியஸாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், வாட் அபவுட் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக வந்து சிட்டியில் நான் டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட்லையுமே வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆக தான் செஞ்சு. நான் இத்தனைக்கும் வந்து ஷூஸ் போட்டிருந்தேன், ஜீன்ஸ் போட்டிருந்தேன், ஃபீல் ஆக தான் செஞ்சு. அண்ட் நீங்கள் வந்து ஷூஸ்லாம் போடாமல் நார்மலாக சிட்டியில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் ஹீட்டிங்கிறது ஃபீல் ஆக தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி பைக் அப்படின்னா ஆப்வியஸாக சிட்டி டிராஃபிக்கில் ஹீட்டிங் ஃபீல் ஆக தான் செய்யும். நான் சிட்டியில் டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து எனக்கு ஹெவியாக வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரம் நான் விட்டேன் அப்படின்னா இந்த பெரிய ரேடியேட்டர் வந்து என்ஜினை சீக்கிரமாகவே வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுது. ஹைவேஸில் ரைட் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் அப்படின்றதுலாம் மேஜராக எதுவும் ஃபீல் ஆகலை. ஹைவேஸ்க்கு பர்ஃபெக்ட்டு, ஆனால் சிட்டியில் வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆக தான் செய்யும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ஜின் ரிலையபிலிட்டி அண்ட் கியர் பாக்ஸ் ஸ்மூத்னஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக டாமினார் 400 வந்து இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி வச்சிருக்காரு. 2018 மாடல். அது இப்போ வரைக்கும் எந்த விதமான இன்ஜின் இஷ்யூஸ்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த வண்டியும் வந்து 1000+ கிலோமீட்டர்ஸ் மேலே ரைட் ஆயிடுச்சு. இது ஒரு பிராண்ட் நியூ வண்டிலாம் இல்லை, 1300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு. ஸோ அதனால் என்ஜின் வைஸ் எந்த இஷ்யூஸுமே வந்து நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து ஸ்லிப்பர் கிளச் தான். கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை, சில நேரங்களில் வந்து ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் கியர் ஷிஃப்டிங்க்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தான கியர் பாக்ஸ் செட்டப்லாம் இல்லை. கிளச்சும் வந்து இந்த ஹெவி பைக்கு என்ன கிளச் கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் அப்படின்றதுனால டீசலரேஷனுக்குலாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ், ரீஃபைன்மெண்ட் அண்ட் க்ரூசிங் ஸ்பீட் கம்பேர்ட் டு CB300R அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டார்க் வந்து 6000 RPMலேயே வருது அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்குது. 0 to 60, 0 to 100லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆயிரும். ஆனால் CB300R வந்து இதோட வந்து கொஞ்சம் இனிஷியல் பிக்கப் பெட்டராக இருக்குன்றது தான் என்னோட கருத்து. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீஃபைன்மெண்ட் லெவல்ஸ். ஸோ வைப்ரேஷன் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். வைப்ரேஷன்ஸ் இருக்குது வண்டியில். 3500லேருந்து 5000 RPMஸில் லோவர் கியர்ஸில் ஆப்வியஸாக வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பாஸில் இருக்குது, ஃபுட் பேக்ஸில் இருக்குது, அண்ட் சைட் பேனல்ஸ்லேயே வந்து ரீச் ஆகுது.
சில நேரங்களில் வந்து சைட் பேனல்ஸ்லேயும் ரீச் ஆகுது. ரொம்ப வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அன்பேரபிளாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆப்வியஸாக உங்களுக்கு 3500லேருந்து 5000 RPM வரைக்கும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆக தான் செய்யுது. நீங்கள் இஃப் இன்கேஸ் வந்து ரைடிங் க்ளவுஸு ஷூஸ்லாம் போட்டு ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்காது. சிட்டியில் ரைட் பண்ணும்போது என்ஜின் ரீஃபைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அண்ட் அடுத்து க்ரூசிங் ஸ்பீட் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் 105லேருந்து 120ல் ஹைவேஸில் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து ஈஸியாக 160+ போகுது, 170 கூட போகும். ஸோ எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஹைவே க்ரூசிங்க்கு டாமினார் 400 ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் CB300R கம்பேர் பண்ணும்போது ஹைவேக்கு இது ஒரு பெட்டரான வண்டியாக தாராளமாக இருக்கும். என்ஜின் ரீஃபைன்மெண்ட் அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாமினார் வந்து டாப் எண்டில் CB300R நாக் அவுட் பண்ணிவிடும். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டாப் எண்ட் வந்து நான் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. BS6 என்ன தான் வந்து எமிஷன் நார்ம்ஸ்க்காக நிறையா விஷயங்கள் பண்ணாலும் இந்த வண்டியோட என்ஜின் செட்டப் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 373.3cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-valve என்ஜின் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 40 PS, டார்க் வந்து 35 Nm. ஸோ இந்த பவர் ஃபிகர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு சஃபிஷியன்ட் தான். ஹைவே பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. இந்த டயர்ஸை தவிர மற்றபடி இந்த வண்டியோட ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிடான ஸ்டேபிளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வண்டி எந்த விதமான ரைடிங் கண்டிஷன்ஸ்லையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ஜின் ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அவர்கிட்ட இப்போ FZ V2 இருக்குது, R15 வெர்ஷன் 3 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து டாமினார் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. எனக்கு ஹையர் சிசியும் வேணும் அண்ட் பட்ஜெட்குள்ளே இருக்கணும், எனக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு 150cc அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டாமினார் 400 ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு பெரிய பைக், ஹெவியான பைக் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ண உங்களுக்கு டோரிங்க்குலாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். என்ஜின் ரீஃபைன்மெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நண்பா. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் டோரிங்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஈஸியாக கூப்பிட்டு போகலாம். பில்லியன் சீட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது மட்டும் சாஃப்டாக டியூன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் ரைடர் அண்ட் பில்லியன் டோரிங்லாம் போகிறீங்க அப்படின்னா டாமினார் 400 ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேடாக இருக்கும் 150cc பைக்ஸ்லேருந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா. அடுத்தபடியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பில் குவாலிட்டி, ரஸ்டிங் இஷ்யூஸ் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பில் குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பில் குவாலிட்டியில் வந்து பெரிய மேஜர் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் ரஸ்டிங் இஷ்யூஸ்னு வந்து பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. இது வாங்கி ஒரு 2 months கிட்ட ஆகுது. இந்த வண்டி 1000+ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ரஸ்டிங்னு எந்த இடத்துலையும் வந்து மேஜராக பார்க்கல. ஆனால் எக்ஸாஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு ரஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டி வந்து ஒரு ப்ரீமியமான வண்டி தான். பஜாஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பெட்டர் அவுட்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு 400cc பைக் வாங்க போகிறோம், கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா கிட்ட வண்டி வாங்க போகிறோம். ஆனால் அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இன்னும் பெட்டராக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. சர்வீஸ் காஸ்ட்லாம் கம்மி தான், சர்வீஸ் காஸ்ட்லாம் பெருசாக அதிகமாகலாம் இல்லை. ஆனால் அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தால் பெட்டராகவே இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ராடான ஒரு USD ஃபோக் செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லும்போது நான் சொல்லிட்டேன். சஸ்பென்ஷன்ஸ் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஸ்டிஃபாகவும் இல்லை, CB300R மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் அவங்க டியூன் பண்ணல. ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் கொடுக்குது. நீங்கள் சோலோவாக ரைட் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ மோசமான ரோட்டில் ஓட்டும் போதும் சரி, இந்த சீட் குஷனிங் வந்து பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுது. ஒரு பக்கா கம்ஃபர்ட் கொடுக்குது. ரைடர் கம்ஃபர்ட் வந்து டாமினார் 400ல வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து மாடரேட்டாக இருக்குன்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் குவாலிட்டியும் இருக்குது, ஹேண்ட்லிங்கும் இருக்குது, ஹைவே ஸ்டெபிலிட்டியும் வந்து சூப்பராகவே இருக்குது. பில்லியன் கம்ஃபர்ட் மட்டும் உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்றதுனால லாங் ரைட்ஸ் ரொம்ப தூரம்லாம் போகிறீங்க அப்படின்னா பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து ஆப்வியஸாக ஒரு டுவெல் சேனல் ABS செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் 160s ரைட் பண்ணிருக்கேன், சடனாக வந்து 90ல் கொண்டு வரும்போதும் எந்த விதமான ஒரு வீல் லாக்கோ, எந்த விதமான ஒரு சடனாக ஒரு டிராஸ்டிக்காக ஒரு வீல் லாக் ஆகிற மாதிரியோ, ஒரு ஸ்டட்டர் ஆகிற மாதிரியோ எந்த இடத்துலையுமே கொடுக்கல. அப்படியே ஒரு ஈஸியாக வந்து 160 to 90 அப்படின்றத கொண்டு வந்துச்சு. நீங்கள் 100 to 0 கொண்டுறதா இருக்கட்டும், 60 to 0 கொண்டுறதா இருக்கட்டும்,
ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குவிக்கான டைமில் இந்த வண்டி கொண்டு வருது. அண்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது டாமினார் 400 பர்ஃபார்மன்ஸ்க்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, என்ஜின் ரீஃபைன்மெண்ட், மைலேஜ், சீட் குஷனிங் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் கேட்டிருக்கீங்க. நான் இதில் வந்து ரீஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பற்றி பேசிட்டேன், சீட் குஷனிங் பற்றி பேசிட்டேன், சர்வீஸ் காஸ்ட் பற்றியும் பேசிட்டேன். மைலேஜ் பற்றி பேசிடலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் நீங்கள் வந்து ஹெவி டிராஃபிக்லாம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24லேருந்து 28 வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். ஹைவே மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிட்டி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்டராக தான் கொடுக்கும். 28லேருந்து 33 வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. சிட்டியில் நீங்கள் ஹெவி டிராஃபிக்லாம் ரைட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மைலேஜ் தான், அதுக்கு மேலே எதுவும் கொடுக்காது. ஹைவேஸில் நீங்கள் ஒரு 5000 to 6000 RPM ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 33, மேக்ஸிமம் சொல்ல போனால் 35 கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம செக்மெண்ட்டோட ஒரு ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ ஃபஸ்ட் டைம் பையருக்கு எப்படி இருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு பைக் அப்படின்னா எப்படி இருக்கும், சிட்டி ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. சிட்டி ஹேண்ட்லிங் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிட்டியில் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பையர் அப்படின்னா டாமினார் 400 வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பைக் மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150cc அப்கிரேட் பண்ணுறீங்க, ஒரு 400க்கு அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு ஓட்டி பழக தான் வந்து டாமினார் 400 பர்ஃபெக்டாக செட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு டாமினார் 400 கண்டிப்பாக ஒரு பெரிய பைக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அட்வைசபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 150cc இல்லை ஒரு 200cc அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட்லி ஐடியலாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையர்னால் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் டோரிங்னா அதிகமாக போகிறீங்க அப்படின்னா தாராளமாக டாமினார் வாங்கலாம். சிட்டியில் மேக்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 200cc இல்லை 250cc வண்டி வந்து பார்க்குறது வந்து ஐடியலான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து நான் எதை பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறேன், எந்த விஷயங்கள்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றத ஃபீல் பண்ணுறேன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ பெஸ்ட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் ஹைவேக்கு டாமினார் 400 இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். வண்டியோட இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்குது, மிட் ரேஞ்ச் நல்லா இருக்குது, அண்ட் டாப் எண்டும் வந்து டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 150ல் நான் ரைட் பண்ணும்போதும் வந்து வண்டி ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். எம்ஆர்எஃப்க்கு பதிலாக வேறு டயர் செட்டப் கொடுத்துருக்கலாம். மேபி ஒரு அப்போலோ டயர் செட்டப் கொடுத்துனாங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கும், கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அண்ட் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து ஒரு மாடரேட்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ரைட் கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்குது, ஹேண்ட்லிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஹைவே பர்ஃபார்மன்ஸ், ஹைவே ஸ்டெபிலிட்டிலாம் வந்து தாறுமாறாக இருக்குது. சீட் குஷனிங், ரைடர் கம்ஃபர்ட் அப்படின்றது பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். இன்னொரு விஷயம் எந்த இடத்துல அவங்க பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிட்டிலாம் அதிகமாக ரைட் பண்ணும்போது வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லேயும் சரி, ஃபுட் பெக்ஸ்லேயும் வந்து சரி, வைப்ரேஷன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது வந்து கேடிஎம்மோட டியூக் 390 RC 390யோட என்ஜினை வந்து ஷேர் பண்ணுதுன்றதுனால ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அந்த வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. இதுலேயும் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லா சைடுமே வந்து ஹீட்டிங் இருக்குது. நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் அதிகமாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டிங் அப்படின்றது க்ளீனாக ஃபீல் ஆகும். ஒரு பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபேன்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இருந்தாலுமே ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. யாரெல்லாம் டாமினார் 400 வாங்கலாம் அப்படின்றத பார்த்துலாம். நீங்கள் ஒரு 150cc வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 200cc பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து டோரிங் தான் வந்து அதிகமாக ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, லாங் ரைட்ஸ்லாம் நான் அதிகமாக எடுத்து போவேன் ப்ரோ, எனக்கு ஒரு பக்காவான வண்டி 3 lakh பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினார் 400 நான் வந்து தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வண்டி வந்து ஹைவேக்குனே வந்து பஜாஜ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 lakh rupees பட்ஜெட்டில் ஹைவேக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி இப்போ 2023ல் கேட்டிங்க அப்படின்னா நான் டாமினார் 400 ஈஸியாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து ஹைவேஸ்க்கு தான் வந்து நான் இந்த வண்டி வாங்க போகிறேன், சிட்டியில் வந்து டெய்லி பேசிஸில் ஆஃபீஸ் கம்யூட்ஸ்க்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இந்த வண்டி கொடுக்கல, ஆனால் ஹைவேக்காக தான் ஒரு வண்டி நான் பார்க்குறேன் 400cc செக்மெண்ட்டில் இல்லை ஒரு 350cc செக்மெண்ட்டில் 3 லட்ச ரூபா பட்ஜெட்டு கீழே பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக டாமினார் 400 ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். 2023 டாமினார் 400 ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2.7 lakh rupees ஆன் ரோட் சென்னை. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பவர் க்ரூசர் வேணும் அப்படின்னா டாமினார் 400 தவிர ஒரு பெட்டர் ஆப்ஷன் இந்த செக்மெண்ட்டில் கிடையாது.
ஸோ இதுதான் மக்களே 2023 டாமினார் 400 பற்றின என்னோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் நம்ம ரிவ்யூஸை வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஒரு சஜஷன் எனக்கு கொடுங்க. உங்கள் Q&As வந்து நான் இன்க்ளூட் பண்ணலாமான்றதையும் சஜஷன் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.